அங்கே பார்த்தால் ஒரு குட்டி முயல் காயமடைந்து அழுது கொண்டிருந்தது. ஒரு அழகான காலை. வெள்ளை பூனையும் பாண்டாவும் காட்டில் மகிழ்ச்சியாக நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் ஒரு சோகமான அழுகை சத்தத்தை கேட்டார்கள். அங்கே பார்த்தால் ஒரு குட்டி முயல் காயமடைந்து அழுது கொண்டிருந்தது. அதை பார்த்த பூனை மற்றும் பாண்டா இருவரும் மிகவும் கவலைப்பட்டார்கள். முதலில் பூனை உதவி செய்ய கொஞ்சம் தயங்கியது. பாண்டா உதவி செய்யலாம் என்றும் தைரியமாக முன்வந்தான். மெதுவாக முயலுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். பாண்டா இலைகளை கொண்டு முயலின் காயத்திற்கு பேண்டேஜ் செய்தான். இன்னும் முயல் பலவீனமாகத்தான் இருந்தது. அப்போது பூனைக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து முயலை தூக்கினர். இருவரும் முயலுடன் மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் பூனையின் வீட்டிற்கு நடந்தார்கள். வீட்டில் அவர்கள் முயலுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்தார்கள். மெதுவாக முயல் குணமாகி நடக்க ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் அது மகிழ்ச்சியாக நடக்க ஆரம்பித்தது. முயல் பூனை மற்றும் பாண்டா இருவருக்கும் நன்றி தெரிவித்தது. அதை பார்த்த பூனையும் பாண்டாவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். பிறருக்கு உதவுவதுதான் உண்மையான மகிழ்ச்சியை தரும் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். எப்போதும் அன்புதான் உலகில் மிகப்பெரிய சக்தி. குழந்தைகளே, நீங்களும் பிறருக்கு உதவுங்கள். அது உங்களுக்கு என்றும் மகிழ்ச்சி தரும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.